பண்ணாங்க. சரிங்களா? ஹெரன், ஓரம், பிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர்த்த வந்து குழு ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. இப்படியே போயிட்டே இருந்தா வந்து கண்டினியூஸா போயிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு. கூப்பிட அவர் வரமாட்டாரு. நீங்களும் அந்த டைமுக்கு மீட் பண்ண மாட்டீங்க. மீட் பண்ணாலும் வந்து பிரச்சனையில முடியுது. அப்ப நாங்களா சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிக்கிறோம். அந்த குழுல என்ன முடிவு பண்றாங்களோ கட்டபொம்மனும் வந்து அவங்களும் வந்து ஆங்கிலேய தளபதியும் வந்து கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த 3 பேர் கொண்ட குழு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கட்டபொம்மனை ஒரு நாள் வர வைக்கிறாங்க. ஒரு நாள் வர வச்சு என்னப்பா ஆச்சு, என்ன அவங்களுக்கும் தளபதிக்கு என்ன பிரச்சனை, ஆங்கிலேய தளபதிக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த மாதிரி 3 மணி நேரம் நிக்க வைக்கிறாங்க. நான் சொல்ற நேரத்துக்கு அவங்க வர மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்ற நேரத்துக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி என்னோட ஒரு அமைச்சரே வந்து கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால என்ன பண்றது அப்படின்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை இவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த குழுவில் 3 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க கட்டபொம்மன் சைடு தான் வந்து நியாயம் இருக்கு. வந்து நீ கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணும், பதில் பேசியிருக்கணும், இல்லைன்னா அவருக்கான அந்த பக்கோடாவே நீ வாங்கியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி இவங்களை வந்து பணியிடை நீக்கம் வந்து ஆங்கிலேய தளபதியை பணியிடை நீக்கம் நிரந்தர ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவு தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது முழுசாவே நீ கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்லி நீ ஒன்றும் வாங்கியிருக்கணும், இல்லை பதில் ஏதாவது பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிரந்தரமாவே பணி நீக்கம்